நாம் இன்றைக்கி தொகாநிலை தொடர் தான் பார்க்க போகிறோம். தொகாநிலை தொடர் 9 வகைப்படும். அவை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். நம்ம சேனலை அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு தொகாநிலை தொடர் 9 வகைப்படும். ஃபஸ்ட்டு தொகாநிலை தொடர்னா என்ன? தொகாநிலை தொடர்னா ஒரு தொடரில் சொற்களுக்கு இடையில் சொல்லோ உருபோ மறைந்து வராமல் வெளிப்படையாக வந்துச்சுன்னா இது தொகாநிலை. அப்போ மறைஞ்சு வந்துச்சுன்னா அது என்ன? கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து தொகாநிலை தொடர் 9 வகைப்படும். ஃபஸ்ட் எழுவாய் தொடர். எழுவாயுடன் பெயர் வினை வினா ஆகிய பயனிலைகள் தொடர்வது எழுவாய் தொடராகும். இனியன் கவிஞர், காவேரி பாய்ந்தது, பேரொன்று வருமா. கவிஞருங்கிறது பெயர், பாய்ந்தது வினை. அதாவது ஈ விகுதியும் ஓ விகுதியும் வந்தால் அதுதான் வினைன்னு சொல்லுவோம். பாய்ந்தது ஓ ஒன்று இருக்கா, அதனால அது வினை. பேருந்து வருமா, இது வினா மாதிரி இருக்கா, அதனால் மேற்கண்ட 3 தொடர்களிலும் பெயர் வினை வினா ஆகியவற்றுக்கான பயனிலைகள் எழுவாய் தொடராக அமைந்துள்ளன. புரிஞ்சா? அடுத்து வெளித்தொடர். வெளியை தொடர்ந்து வினை அமைவது வெளித்தொடராகும். சரியா? நண்பா எழுது. இதில் நண்பா எனும் வெளிப்பெயர் எழுது எனும் வினையை கொண்டு, அதாவது எழுது எனும் பயனிலையை கொண்டு முடிந்துள்ளது. ஸோ அதனால் இது வெளித்தொடர். அடுத்தது வினைமுற்று தொடர். தொடரின் இறுதியில் இடம்பெற வேண்டிய வினைமுற்று தொடரின் முதலில் அமைந்து அறுவகை பெயரை கொண்டு முடிவது வினைமுற்று தொடர். அதாவது நார்மலாக ஒரு சென்டென்ஸ் எப்படி இருக்கணும்? பெயர் முன்னாடி ஆக்ஷன் முன்னாடி வரணும். ஆனால் வினைமுற்று மட்டும் அப்படியே ஆப்போசிட்டாக இருக்கும். ஃபஸ்ட்டு வினை முன்னாடி பெயர் பின்னாடி வருது. பாடினாள் கண்ணகி. இங்கே கண்ணகி பாடினாளுங்கிறது பெயரச்ச தொடர். பாடினாள் கண்ணகிங்கிறது வினைமுற்று தொடர். அடுத்து பெயரச்ச தொடர். முற்று பெறாத வினை பெயர் சொல்லை கொண்டு முடிவது பெயரச்ச தொடர். வினையச்ச தொடர். முற்று பெறாத வினை வினை சொல்லை கொண்டு முடிவது வினையச்ச தொடர். இங்கே முற்று பெறாத வினை ரெண்டுத்துக்குமே காமன். பெயர் சொல்லை கொண்டு முடிஞ்சால் அது பெயரச்ச தொடர், வினை சொல்லை கொண்டு முடிந்தால் அது வினையச்ச தொடர். கேட்ட பாடல்னு சொல்லியிருக்கா. என்ன பாட்டை கேட்டாங்க, அதுக்கு ஆன்சர் பண்ண முடியல, அதனால அது முற்று பெறலை வினை. அதே மாதிரி பாடி மகிழ்ந்தனர். எந்த பாட்டை பாடி மகிழ்ந்தாங்க, எதை பாடினாங்க, எதுக்குமே நம்மளுக்கு ஆன்சர் இல்லை. ஸோ அது முற்று பெறாத வினை தான். அடுத்து வேற்றுமை தொடர். வேற்றுமை என்ன சொல்லியிருக்காங்க? வேற்றுமை உறுப்புகள் தெரியுமா? ஐயாளுக்கோ இன்னது கண். அந்த விகுதிகள் வெளிப்படையாக வந்திருக்கு. பார்த்தீங்களா? கட்டுரையை படித்தால் ஐ வந்திருக்கு, 2ஆம் வேற்றுமை. அன்பால் கட்டினார் ஆள், அதாவது 3ஆம் வேற்றுமை. அறிஞருக்கு பொன்னாடைக்கு, அது 4ஆம் வேற்றுமை தொகாநிலை. புரியுதா? அடுத்தது இடைச்சொல் தொடர். இடைச்சொல்லுடன் பெயரோ வினையோ அமைவது இடைச்சொல் தொடர். தெரியுமா? மற்றொன்றுனா மற்ற குற்றல் ஒன்றுன்னு இருக்குது. உரிச்சொல்னு உங்களுக்கு தெரியுமில்ல. உரிச்சொல்லுடன் பெயரோ வினையோ தொடர்வது உரிச்சொல் தொடர். அடுக்கு தொடர்னா ஒரு சொல் 2-3 முறை வருவது அடுக்கு தொடர். தேங்க்யூ.